அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஆசீவக சமய தோற்றத்திற்கான தமிழர்களின் சூழல்கள் என்பது பற்றி பார்ப்போம். ஆதியில் மனிதர்கள் தோன்றிய போது அவர்களிடம் இருந்து முதலில் தோற்றம் கண்ட மொழி தமிழ். அந்த தமிழ் பேசி தங்களது வாழ்வியலை அமைத்து கொண்ட இனம் தமிழினம். அந்த தமிழ் மக்கள் ஆதியில் வேட்டை சமூகமாக தங்கள் வாழ்வியலை தொடர்ந்து வந்தார்கள். அப்போது அவர்களது வாழ்வானது நாள்தோறும் அச்சம் நிறைந்ததாகவே இருந்து வந்துள்ளது. இந்த அச்சத்தின் காரணமாக அவர்களிடம் வழிபாடு தோன்றுகிறது. இவ்வாறு தமிழ் மக்களிடையே அச்சத்தின் காரணமாக தோன்றிய இயற்கை வழிபாடு வாழ்வியலானது படிப்படியாக நாகரிகம் வளர்ச்சி கண்டதற்கு ஏற்ப வழிபாட்டு முறைகளிலும் பல்வேறு மாற்றங்களை கண்டு வந்தது. இதன் ஒரு பகுதியாக ஆரிய வருகையால் வைதீக வேத மதமும் மக்களிடையே ஊடுருவி மூட நம்பிக்கைகளை விதைத்து வந்தது. அவற்றை தடுப்பதற்காகவும் அதன் கருத்தியலை எதிர்கொள்வதற்காகவும் இந்திய சமயங்கள் தோற்றம் பெறுவது அவசியமானது. ஆகவே நாட்டில் பல்வேறு சமயங்கள் தோன்றின. அவை வைதிக பண்பாட்டை எதிர்க்கும் பொருள் முதல்வாதம் ஒன்றாகவும் வேதங்களை அடிப்படையாக கொண்ட கருத்து முதல்வாதம் மற்றொன்றாகவும் இரண்டு வகையாக பிரிந்து நின்றன. நாட்டின் வடக்கிலும் தெற்கிலும் இந்த இரண்டு வாதங்களையும் அடிப்படையாக கொண்ட பல்வேறு சமயங்கள் தோன்றின. குறிப்பாக சமகாலத்தில் வடக்கே புத்தருக்கும் தெற்கே மர்க்கலியருக்கும் அதுவரை தங்களது முன்னோர்களால் கடைபிடித்து வரப்பட்ட வழிபாட்டு வாழ்வியலை மேலும் செம்மைப்படுத்தி சமயமாக கட்டமைக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக நாட்டின் வடக்கே புத்தர் பௌத்த கொல்லாமை சமயத்தை தோற்றுவித்தார். தெற்கே மர்க்கலியர் பலி வழிபாட்டுடன் கூடிய முன்னோர் வழிபாட்டு சமயத்தை ஆசீவக மெய்யியல் சமயமாக கட்டமைத்தார். நாம் மர்க்கலியரை பற்றி நன்கு தெரிந்து கொள்வதற்கும் அவர் சமய கோட்பாடாக தொகுத்து அரங்கேற்றம் செய்த ஆசீவகம் சமயத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் பௌத்த இலக்கியங்கள் பலவும் சான்று தருகின்றன. காலத்தின் தன் விருப்பமாய் அதன் கட்டளைக்கு இணங்க இந்திய நாட்டின் வடதிசையில் பௌத்த சமயத்தை தோற்றுவித்த புத்தரும் தென் திசையில் ஆசீவகம் சமயத்தை கோட்பாட்டுருவில் தந்த மர்க்கலியரும் தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பல்வேறு வரலாற்று சான்றுகள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. மேலும் மர்க்கலியர் சிற்றரசராகவும் சங்க புலவராகவும் கூட இருந்ததற்கான சான்றுகளும் கிடைக்கத்தான் செய்கிறது. தமிழர்களின் வாழ்வியல் வழிபாடானது மர்க்கலியரால் கோட்பாடுகள் அடங்கிய ஆசீவகம் சமயமாக கட்டமைக்கப்பட்டு அரங்கேற்றம் செய்யப்படுவதற்கு முன்பு வரை அது பலி வழிபாடுடன் கூடிய குலதெய்வ வழிபாடாகவே தொடர்ந்து வந்தது. அதன் தலைவராக பூரணர் இருந்தார். இந்த பூரணர்தான் பூரணை பொற்களை உடனமர்ந்த பூரண ஐயனாராக
தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஆற்றங்கரைகள், ஏரிகள், குளக்கரைகள், மலை உச்சிகள் மற்றும் குன்றுகள் என அனைத்து இடங்களிலும் நீக்கமர கோயில் கொண்டு அருளாட்சி செய்து வருகிறார் என்பதை அண்மைக்கால கள ஆய்வுகளும் மக்களின் மரபு வழி செய்திகளும் அவர்களின் வழிபாட்டு முறைகளும் உறுதிப்படுத்துகின்றன. ஆசீவக குலதெய்வ வழிபாட்டு சமயத்தின் போற்றுதலுக்குரிய தலைவராக பூரணர் இருந்தார் என்பதையும், ஆசீவக கோட்பாடுகளை முறைப்படுத்தி வரையறை செய்து அதனை அரங்கேற்றம் செய்து பூரணரை தொடர்ந்து ஆசீவகத்தை பொருள் முதல்வாத சமயமாக்கி மர்க்கலியர் வழிநடத்தினார் என்பதையும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, நீலகேசி போன்ற காப்பிய நூல்களிலும் பாலி, திபேத்திய மொழி அவைகளில் உள்ள பௌத்த இலக்கியங்கள் வாயிலாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. மேலும் தமிழகத்தில் காணப்படும் கற்படுக்கைகளிலும் கற்படுக்கைகள் உள்ள குகை தலங்களிலும் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்து வடிவங்களை தமிழ் பிராமி என ஆய்வாளர்கள் அழைக்கின்றார்கள். இவ்வாறு அமைய பெற்றுள்ள கற்படுக்கைகள், குகைவரைகள், குடைவரைகள் அனைத்தும் ஆசீவகர்களுக்கு மட்டுமே உரியவைகள் ஆகும். ஆனால் தற்போது அவை யாவும் ஜைன சமயத்திற்கு உரியதாக திரிக்கப்பட்டும் மாற்றப்பட்டும் வருகின்றன என்பதோடு வைதிகர்களாகிய ஆரியர்கள் இந்நாட்டின் மண்ணின் மைந்தர்களை வர்ணங்களாக, சாதிகளாக அடுக்குமுறையில் ஒருவர் தோள் மீது ஒருவர் அமர்ந்திருப்பதை போன்ற அமைப்பு ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி தங்களை உயர்ந்தவர்களாக சித்தரித்து நிலைநிறுத்தி கொண்டு பொருள் முதல்வாத இந்திய சமயங்களான ஆசீவகம் சமயத்தையும் பௌத்த சமயத்தையும் திட்டமிட்டு சிதைத்து அவைகளின் அழிவுகளுக்கு வித்திட்டார்கள் எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.